ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். என்னென்னு பார்க்குறீங்களா? முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். ஈஸியாக டேஸ்டான முட்டை கிரேவி. இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டோம். அதில் மஞ்சத்தூள், காரத்தூள், அதுக்கப்புறமா உப்புங்க. ஸோ காரத்தூளும் உப்பும் அரை ஸ்பூனு, அது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே முட்டைகளை கவுத்தி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை தான் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எல்லாமே கவுத்தி போட்டுருங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா உள்ள அப்போ கரு அதிலே நிற்கும். ஸோ அதுக்காக கவுத்தி போட்டு ஃப்ரை பண்ணுறோங்க. ஓகேங்களா? இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ பிளேட்டுக்கு மாற்றின உடனே அதே கடாயை வச்சுக்கோங்க, அதே ஆயிலே இருக்கட்டும். ஸோ அந்த ஆயில் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த ஆயிலே போதுமானதாக இருக்குது, நான் ஊற்றிக்கிறல. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. முட்டை ஃப்ரை பண்ணும் போதுமே லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மாதிரி கரைஞ்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்சு வந்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பெரிய வெங்காயங்க ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பசங்களுக்கு ஆனியன் தெரிஞ்சால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அரைச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கிறலாம். ஸோ நல்லா அரைஞ்ச ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் கொஞ்சம் தண்ணியை கழுவி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு ஆனியன் வேகிறதுக்கு மூடி போட்டு இது பண்ணிட்டேன். நல்லாவே கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கிட்டோம். அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினாங்க. கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் அரைச்சிட்டு, இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு டிப்ஸ் தாங்க. இதையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து இதுவுமே பச்சை வாசனை போகணுங்க. ஓகேங்களா? ஏன்னா வதக்காமல் தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால தான். பாருங்கள், நல்லாவே ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆனியனுக்கு அடுத்தாப்புலேயே இஞ்சி பூண்டு சேர்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போவும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சூறு அளவுக்கு கருவேப்பிலை வாசனைக்கு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படின்னா, மஞ்சத்தூள், காரத்தூள், அப்புறமா சிக்கன் பொடி, பெருங்காயம், பெப்பர் தூளுங்க. இதெல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு. காரத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா கலர் கொடுக்கும். நம்மகிட்ட அதெல்லாம் இல்லாதனால நம்ம இது மட்டும் எடுத்துக்கிறோம். இல்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சோடனே ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ முட்டைகளை சேர்த்துக்கிறோம். இதுவுமே கவுத்தி போட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கவுத்தி போட்டு சேர்த்து கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த கொதி வந்த ஸ்டேஜில் முட்டையில் மசாலாஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ திருப்பி விட்டுருங்க. ஸோ முதலே நீங்கள் இந்த திருப்பி விட்ட ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ புதினா தலைகளை தூவி இறக்கணும் அப்படின்னா டேஸ்டான, சுவையான, அப்படியே மன முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ.